ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பண்ணி ஃபேன்பிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ராடு ஒய்ஃபியோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் என்ன ஸ்பெஷல்? ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. ஸோ நான் ஃப்ராடு ஒய்ஃபியை ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இந்த ஸ்டோரி யார் யார் மிஸ் பண்ணுறீங்க, யார் யார் அதில் எந்தெந்த பேரை மிஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு போங்க. நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த ஸ்டோரியை. ஏன்னா நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு பேபி கேர்ள் ஒருத்தி இருக்கா, பக்கி. அந்த பக்கி தான் எனக்கு இந்த ஸ்டோரியை கொடுத்துச்சு. 2 பார்ட்டும் 3 பார்ட்டுக்கும் இன்னும் ஸ்டோரி கொடுத்தா. நான் அதை எல்லாமே தூக்கி ஒரே பார்ட்டில் தான் கொடுத்தேன். மீதி இதில் வந்த கமெண்ட்டு எனக்கு இதில் கொடுத்து நீங்கள் சப்போர்ட்டுனால நான் என்ன பண்ணேன்னா, ஸோ இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபன்னு நிறையா கொடுத்து, எல்லாம் ஓன் ஐடியாம்மா, ஓகேவா, கொடுத்தேன். சரி, நல்லா போகுது அப்படி சொல்லிட்டு. ஸோ எனக்கு இதனால் நிறையா கமெண்ட்டு, நிறைய பேர் என் லைஃப்பில் வந்தாங்க. எனக்கு நியூ ஃப்ரெண்ட் கிடச்சாங்க. பார்ட்னர் ஒருத்தவங்க வந்தாங்க. பார்ட்னர் ஃப்ராடு வைஃப் ஃபினிஷ், ஓகேவா? நெக்ஸ்ட்டில் இதே மாதிரி ஜேர்னலில் நான் விமென் சேனலில் விமெனுக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன், ஓகேங்களா? இதில் யார் யாரை மிஸ் பண்ணுறேன் என்னன்னு எனக்கு சொல்லிட்டு போங்க. ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் இந்த ஸ்டோரி கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஆன்லைன், ஓகேவா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஐயோ, என்ன ஆளாளு கல்யாணம் வச்சுட்டு போயிட்டாங்க. ஹே ஹோபி, யாரையா நீ? நீ பாட்டில் வந்த, நீ பாட்டில் ப்ரப்போஸ் பண்ண, நீ பாட்டில் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நீ பாட்டில் என் மாமா கிட்ட போட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். ஐயோ ஐயோ, அவன் எவ்வளோ பெரிய டெரர் தெரியுமா? அவனை பார்த்தா எனக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் தெரியுமா? நான் இப்போ எப்படி அவனை போய் ஃபேஸ் பண்ணுறது? அவன் வேறு கோவமாக போயிருக்கான். இதில் வேறு டிவோர்ஸ். நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன்னா, நீயா வந்த, நீயா எல்லாம் பேசின, நீயா போயிட்ட. இதில் நான் என்னையா பண்ணேன்? ஏயா ஒரு பொம்பளை கிட்ட போட்டது குத்தமாயா? நான் என்ன பண்ணட்டும்? அது என்னமோ எனக்கே தான் அது வந்து மாட்டுது. இருந்தாலும் நான் கொஞ்சம் அதில் நல்லா தான் இருந்தேன். அதுக்குன்னு பின்னாடியே வந்துடுறதா? அவன் யார் என்னெல்லாம் பார்க்குறது கிடையாதா? கொஞ்சம் ஆள் அழகாக இருந்துட்டா போதும், வாயை திறந்துட்டு வந்துடுறது. பொண்ணா பையனெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஐயோ, இப்போ மேலே போனால் இவன் வேறு நம்மளை மொரன்னு மறைப்பானே. ஆல்ரெடி ஒரு நாள் பொம்பளை கெட்ட போட்டதுக்கே என்னை பாத்ரூமில் கூட்டு போய் என்னென்னமோ பண்ணாயா. இப்போ நான் எப்படி அவன்கிட்ட போய் நிற்கிறது? இந்த பக்கம் டயாங்கு, ஐயோ அவர் சுகா கூட்டிகிட்டு போயிட்டான். அந்த பக்கம் என்னடானா காயை வந்துட்டு பேக்கான் கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ நான் மட்டும் தனியாக நிற்கிறேன். இந்த பக்கம் ஃபேரி அவளாவது ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா சொல்ல முறைச்சி அவள் லில்லி கூட்டிகிட்டு போயிட்டான். இல்லை லில்லி தான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டான். சாரி ஃபேரி, இதை தெரியாமல் வளரிட்டேன். அவனே இருக்கிறாளா? நான் எதுக்கு அதுக்கெல்லாம் பயப்படணும்? லில்லி, போகிறப்ப நீ மூடிக்கிட்டு போக வேண்டியதானடி. அவன் புரிஞ்சுக்கிட்டானா புரியலையா? இதெல்லாம் உன்னை சொன்னாங்களா? நான் இப்போ எப்படி போய் அவன் மூஞ்சில் முழிக்கிறது? அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? என்ன நினைப்பான்? அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிக்க தானே சொன்னாங்க. இவன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டா நாம ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம்? அதெல்லாம் பண்ணுவோம் தான். ஆனால் இருந்தாலும் கொஞ்சமாவது ஹஸ்பண்ட் மேலே ஏதாவது அக்கறை இருக்கா? நம்ம ஒருத்தனை மேரேஜ் பண்ணிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கோமே, அவனை எப்படி ஹாப்பியாக பார்த்துக்கணும், எப்படி இருந்தால் அவன் ஹாப்பியாக இருப்பான், அதெல்லாம் ஏதாவது இந்த மரமண்டைக்கு தோணுச்சா? இல்லை, அவன் கரெக்டாக தான் சொல்லிட்டு போயிருக்கா. ஆனால் இப்போ நான் எப்படி மேலே போகிறது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான்டா. ஸோ என்ன பண்ணுறான்னா, குட்டி போட்ட போன மாதிரி அந்த ஹால்லேயே சுற்றி வந்துட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் மேலே போகலாமா வேணாமா? போனால் ஏதாவது பண்ணுவானோ? ஆல்ரெடி எதுலையோ பனிஷ்மெண்ட் வாங்கியாச்சு. இப்போ போய் வேணாம், நம்ம கீழே தான் சோபா இருக்குல்ல, இங்கேயே படுத்துக்கலாமா? இல்லையே, ஐயோ அங்கே வேற அவன் என்ன கண்டிஷனில் இருக்கானாவது பார்க்கலாமே. போகலாமா? போவோம். ஏன்னா ஜிமினா எவ்வளவோ சமாளிக்கிற, இவனை சமாளிக்க மாட்டியா?
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் தான் என்ன பண்ணானா அப்படியே ஸ்டெப்ஸில் அப்படியே பொறுமையாக பூனை மாதிரி பம்பி பம்பி நடந்து அப்படியே வந்துட்டு ரூமுக்கு தானே போகிறான். போயிட்டு டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறான். பண்ணி பார்த்தா லைட் வந்துட்டு ஆஃபில் இருக்குது. ஸோ ஒரு லேம்ப் லைட் மட்டும்தான் எரியுது. இப்போ ஜிமின் தான் என்ன ஒரே இருட்டாக இருக்குது, அதுக்குள்ளே தூங்கிட்டானா என்ன? இல்லை ஒரு வேளை எங்கேயாவது இருந்து பதுங்கி கிதுங்கி நம்மளை தாக்குறானா என்ன? சச்சா நம்மள அப்படிலாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் அவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தான் போயிட்டு போகிறான். பார்த்தா அங்கே பெட் கிட்ட லேம்ப் லைட் எரியுது. அங்கே பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்மேட்டில் அப்படியே வந்துட்டு ஹெட்டு மேலே ஹேண்டை வச்ச மாதிரி படுத்திருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே பொறுமையாக கிட்ட போகிறான். தூங்கிட்டானோ? அவ்வளோ சீக்கிரம் தூங்க மாட்டானே. ஒரு வேளை டக்குன்னு எழுந்துச்சு நம்மளை ஸ்லாப் பண்ணிடுவானோ? சச்சா அதெல்லாம் பண்ண மாட்டான். பண்ணுவான்டா பண்ணுவான். நீ பண்ண வேலைக்கு பண்ண மேலே மொத்தமாக கொடுப்பான். நான் என்ன பண்ணினேன்? அது யதார்த்தமாக நடந்துச்சு. யதார்த்தமாக பொம்பளை கிட்ட போகிறதுலாம் யதார்த்தமாக நடந்துச்சு. ஏய் மனசாட்சி, நீ ரொம்ப ஓவராக தான் என்கிட்ட பேசுகிற. மூடிக்கிட்டே இரு. நானே நடுங்கிட்டு இருக்கேன், நீ வேறு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க. வேறு என்ன பண்ண சொல்கிற? என் நாட்டம் காட்டினேன். அவனை எவ்வளோ தாண்டா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அமைதியாக இருப்பான். அதான் இன்றைக்கி பொங்கிட்டான். அவன் எங்கே பொங்கினான்? அவளை ஒன்றும் பொங்க கிடையாது. ஓஹோ, அதான் ஹோபிக்கிட்ட ஸ்ட்ராங்காக சொன்னான்ல, அவனை எனக்கு பிடிக்காதுன்னு நான் இன்றைக்கி சொன்னது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொன்னது கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னால, நீ நோட் பண்ணியா? ஆமாம் இல்லை. ஏய் மனசாச்சு இங்கே வா. ஆக்சுவலாக அதை நான் தான் நோட் பண்ணணும். உன்னை யார் நோட் பண்ண சொன்னா? நீ தான் தத்தியாக இருக்கே, அப்புறம் நான் தான் நோட் பண்ணணும். ஏய் யாரை பார்த்து தத்திங்கிற? ஏண்டா உன் மனசாச்சு நானே இவ்வளோ தெளிவாக இருக்கேன், நீ என்ன இப்படி முட்டாள் மாதிரி இருக்க? ஏய் நீ ரொம்ப ஓவராக வாய் பேசுகிற அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், மனசாட்சி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஓஹோ, நான் ரொம்ப ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் பின்ன என்ன நானா? இதனால் அவனுக்கு கொஞ்சம் வாய் ஓவராக தான் போகுது, கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டிரு, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். இப்போ ஏஞ்சி பலார்னு ஒன்று கொடுப்பான் பாரு. கம்முனடா, ஆல்ரெடி நானே பயந்துக்கிட்டு இருக்கேன், நீ வேறு தேவையில்லாமல் என்னை பயப்படுத்தாத. சரி சரி போ போ அப்படின்ட்டு மனசாட்சி என்ன பண்ண ஜிமினி கிட்ட சொல்லுது. இப்போ ஜிமினி என்ன பண்ணுறா, பொறுமையாக போயிட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். பார்த்தா ஜங்கு தூங்குறான். தூங்கிட்டானோ? ஆமாம்மா தூங்கிட்டான். நீ சத்துல அமைதியாக இரு. சரி நான் எதுவும் பேசல. அவ்வளோ சீக்கிரம் தூங்க மாட்டானே. எப்படி நம்மளை தூங்க வச்சுட்டு தானே அவன் தூங்குவான்? நீ ஒரு ஃப்ராடுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் அவனே தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஏய் கம்முனிரு. சரி நான் வாயை மூடிட்டு இருக்கேன், நீ வாயை மூட வேணாம், உன் மனசு மூட மூடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அவன் மனசாட்சி திட்டிக்கிட்டு இருக்கான். சே நல்லது சொன்னால் அந்த நாட்டில் யார் கேட்குறா? நீ ஒன்றும் சொல்ல வேணாம், சத்து நேரம் சைலண்ட்டாக இரு. ரொம்ப நீ யோசிக்கிற, அப்புறம் பார்த்துக்க இல்லாமல் பண்ணி போடுவேன். ஏய் என்னை இல்லாமல் உன்னால் பண்ண முடியாது. ஏண்டா நான் இல்லாமல் போனால் நீ இருக்க மாட்டேன். ஆச்சி எனக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம், நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழணும், சத்து நேரம் அமைதியாக இரு. சரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி என்ன பண்ணுறது, அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. இப்போ ஜிமின் தான் அப்படியே போயிட்டு கிட்ட பார்க்குறான். ஜங்குக்கு எந்த ஒரு அசியமே இல்லை, சைலண்ட்டாக படுத்துருக்கான். சரி தூங்கிட்டான்ட்டுது, நம்ம இப்படிக்கா ஒரு பக்கமாக படுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே பொறுமையாக அந்த பெட்டில் பூனை மாதிரி பதுங்கி போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறான்னா பிளாங்கெட் எடுத்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஜங்குக்கு பக்கத்தில் ஒரு பெட்டோட கார்னரில் படுத்துக்கிறான்டா. இந்த பக்கம் ஜங்குக்கு இப்போ தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்படியே டோன் பண்ணி பார்த்தா நம்ம ஜிமின் அப்படி என்ன பண்ணுறான்னா அப்படியே சுருட்டி மடக்கி அப்படியே குட்டியோண்டு ஆட்டம் அப்படியே படுத்திருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைக்கிறான்னு சொல்ல முடியாது, பார்க்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான் ஒரு வேளை ஏஞ்சிருவானோ? ஜிமினா கண்ணு திறக்கவே கூடாது, அப்படியே தூங்கிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். இப்போ அப்படியே வாங்கடா நம்ம தேகி சைட் போகலாம். இந்த பக்கம் சுகா என்ன பண்ணிருப்பாங்கன்னா டேங் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த பக்கம் டேங் தான் சுகா வலிக்குது, பூனைக்குட்டி எதுக்கு இப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு வர, எனக்கு ரொம்ப வலிக்குது, வாயை மூடிட்டு வாடா. இப்போ நான் என்ன பண்ணேன், எதுக்கு இப்படி கத்துற, மூடிக்கிட்டு வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா என்ன பண்ணுறாங்கன்னா டே ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே ரூமுக்கு அவங்களோட மேன்ஷனுக்கு தான் போகிறாங்க. இப்போ உள்ளே விட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே டோர் பண்ணி நம்ம டேங் பார்த்து சுகா முறைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டேங் தான் இப்போ எதுக்கு சுகா என்னை பார்த்து முறைக்கிற, நான் என்ன பண்ணினேன்? நீ ஒன்றும் பண்ணலை. நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. சரி அந்த ரவுடிஸ் எதுக்கு வர சொன்னேன்? எது எந்த ரவுடிஸா? ஒன்று சரி உங்களை
கடத்திட்டு போக அந்த ரவுடிஸ்க்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? ஐயையோ! நாங்களாம் அப்படிலாம் பண்ணல சுபா. அது அவனுங்களா தான் வந்து கடத்திட்டானுங்க. அல்ல உங்களால வந்துச்சு. நீங்க தானே யாரோ லீன்றவங்கள அரெஸ்ட் பண்ணீங்க. அதனால தான் அவனுங்க வந்து என்ன தூக்கிட்டானுங்க. ஓஹோ! அப்படியா? அப்ப நீ யாருக்கும் கால் பண்ணல? அ இல்லையே! நான் யாருக்கும் கால் பண்ணலையே! ஓஹோ! சரி, அந்த அந்த பொறுக்கி உன்னோட ஃப்ரெண்டு தானே? யாரு? அதான் நீ ஒருத்தனுக்கு கால் பண்ணி இங்கே பாரு சுதா, நான் அவ்வளோ மோசமானவளாம் இல்லை. எனக்கு ஜிமின், பேக்கான், ஃபேரி, லில்லி தவிர வேறு யாரும் எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. ஓஹோ! அப்படியா? அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுதா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டேங்க் கிட்ட காட்டுறாங்க. இந்த பக்கம் டேங்க் ஐஸ் அப்படியே வைல்ட் ஆகுது. இப்போ டேங்க் தான் அது 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 ஏய் நடிக்காத, இது எப்படின்னு கேட்டேன். அதுவா, அது நாங்கள் ஒரு டைமு நானும் ஜிம்மின்னு ஃபேரி லில்லி பேக்கான் வந்துட்டு ஒரு பிளேஸுக்கு போயிருந்தப்ப அப்போ அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுனாலும் நாங்கள் செய்கிறோன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் வந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சுகா. அப்போ சாருக்கு ஊரில் இருக்கிற பொறுக்கி பசங்களோட நம்பரெல்லாம் உனக்கு தெரியும். ஐயோ! இங்கே பாரு, நீ என்ன புஸ்தகன்னு பொறுக்கிலாம் சொல்கிற? இங்கே பாரு சுகா, ஆனால் அந்த மாதிரி பையன்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம். ஸோ உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுனாலும் என்கிட்ட கேளுங்கன்னாங்க. அதனால நாங்கள் அவங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஓஹோ! நீ என்ன ஹெல்ப் பண்ண? அது அது என்ன ஹெல்ப் பண்ண? அது அது என்ன ஹெல்ப் பண்ணேன்னு கேட்டேன். அது அது ஒரு டைமு நீங்கள் அவங்கள பிடிக்க வந்தீங்களா, அப்போ நாங்கள் தான் அவங்கள சேவ் பண்ணணுமா, அதுலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஓ! இந்த வேலைலாம் நடந்திருக்கு. அது சும்மா ஜஸ்ட்டு ஹெல்ப்பு தான் சுகா. எனக்கு என்ன தெரியும் அவங்க பொறுக்கி பசங்க, ரவுடி பசங்கன்னு. நீங்கள் ஏதோ துரத்திட்டு வந்தீங்க, அதனால நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணணும். ஆனால் அப்புறம் தான் தெரியும் அவங்க ரவுடி பசங்கன்னு. ஆனால் ஒன்று சுகா, அவனுங்க ரொம்ப நல்ல பசங்க தெரியுமா? எங்களுக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தெரியுமா? போன டைமு கூட இந்த மப்பு என்ன சொல்லு, இப்போ சொல்ல வந்தியே. அது ஐயோ ஐயோ, இந்த மாதிரி நம்ம வாயில் இருக்க உண்மையெல்லாம் வாங்கிட்டு வரட்டது. அது அது ஒன்றும் இல்லை சுகா, எனக்கு ஒன்றும் தெரியாது. அதான் சொல்ல வந்துட்டல, முழுசாக சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். நீ ஏதோ என்கிட்ட போட்டு வாங்குற, அப்புறம் நான் தேவையில்லாமல் அப்புறம் எல்லாம் உளறிட்டேன்னா அப்புறம் நீ எனக்கு பனிஷ் பண்ணுவ. ஓ! அப்போ நான் இப்போ எதுவும் பண்ண மாட்டேன். அப்போ இப்போ பண்ணுவியா? நீ இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க, அது எப்படி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன்? ஃப்ராடு எப்புட்றா இப்போல்லாம் இருக்கிறீங்க? ஏண்டா, அவன் உனக்கு என்ன பண்ணியிருக்கான், நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, எல்லா லிஸ்ட்டும் எனக்கு தெரியுமா? என்ன சொல்கிற சுதா? என்ன சொல்கிறேன்னா, போன டைம் நீ பப்புக்கு போனப்போ அவனுக்கு தானே உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானுங்க. சே அவனுங்க அச்சோடி, என்னடா சொல்ல வர? சொல்லு, அதான் வந்துருச்சுல்ல சொல்லு. இல்லை சுகா, அவனுங்க இல்லை. அப்போ வேறு யார்? அது நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தூக்கம் வருது, நான் ரூமுக்கு போகிறேன். எங்கே போகிறேன்? இங்கே வாடா. இங்கே பார் சுகா, கையை விடு, எனக்கு ரொம்ப வலிக்குது. நீ சும்மா என்கிட்ட கேள்வி கேட்டு அப்போ நான் ஏதாவது வளரிட்டேன்னா அப்புறமேட்டு அவனுங்க என்னை தூக்கி போட்டு மிதிப்பானுங்க. எவனுங்க? ஐயோ, போச்சு. இவனை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு உண்மை மட்டும்தான் வரும், பொய்யே வராது. இவன் எல்லாமே வாங்கிடுவானாட்டுதே. சுதா, இங்கே பாரு, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, புரியுதா? ஒய்ஃபை பாவல்ல, நான் ரொம்ப நல்ல பையன், உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது. அவனுங்க எனக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட வாங்கி தரல தெரியுமா? நான் எவ்வளோ பசியோடு இருக்க தெரியுமா? இங்கே பாரு, நான் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தேன், எப்படி மெலிஞ்சு போயிட்டேன் பாரு. உனக்கே தெரியுமில்ல நான் பசி தாங்க மாட்டேன்னு. சொல்லு சுகா, இப்படி என்னை பசியோடு இப்படி வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்க. நான் பாவம் இல்லையா? நீ என்னை மேரேஜ் பண்ணப்போ என்னை நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன், என்னை அளவிட மாட்டேன், அவ்வளோ கஷ்டப்படுத்த மாட்டேன், என்னென்னமோ சொல்லிலாம் என்னை மேரேஜ் பண்ணலை. இப்போ நீ எனக்கு சாப்பாடு கூட போட மாட்டேங்கிற. இப்போ கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்க இல்லை? என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? நடிக்காதரா. நான் ஒன்றும் நடிக்கல. நீ எனக்கு எவ்வளோ பசிக்குது தெரியுமா? எனக்கு சாப்பாடு கூட தரல. ஆனால் நாங்கள் எப்படி தப்பிச்சு கஷ்டப்பட்டு அவனுக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணானுங்க தெரியுமா? அதெல்லாம் தாண்டி நாங்கள் இங்கே வந்தால் நீ எனக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருக்க. போ, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்துட்டு செம்மையாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் சுகாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. டே நடிக்காதரா நடிக்காதரா, நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு, அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்டுங்களாம் எவ்வளோ பெரிய ஃப்ராடு, நீங்கள் என்ன தில்லாலங்கடி வேலைலாம் பண்ணுவீங்க, என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். எது? ஆமாம், எல்லாம் எனக்கு தெரியும். நாங்கள் ஒன்றும் பண்ணலை சுகா, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எதுவுமே சாப்பிடல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் என்ன பண்ணுவான்னா அப்படியே ஏப்ப விடுவான்டா. இந்த பக்கம் சுகா அப்படியே முறைப்பான். ஐயோ, அது பசி ஏப்பம், பசிக்குதுமில்ல, அதனால அந்த ஏப்பம் வருது சுகா. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நாங்களாம் எதுவுமே சாப்பிட கிடையாது. ஓஹோ அப்படியா, அப்புறம் எதுக்கு நீங்கள் ஐஸ்கிரீமுக்கு சண்டை கட்டிக்கிட்டீங்க, வாங்கி தரல, சாக்லேட் வாங்கி தரலன்னு சொன்னீங்க. ஆமாம், அவங்களுக்கு ஐஸ்கிரீமே வாங்கி தரல தெரியுமா, சாக்லேட்டும் வாங்கி தரல, மற்றதெல்லாம் வாங்கி என்ன சொல்லு, அதை வந்துருச்சுல. சொல்லு, அதை வந்துருச்சுல. டேய், நீங்கள் யார் என்னன்னு மற்றவங்களுக்கு வேணால் தெரியாதுடா. நான் உங்களை கட்டின ஹஸ்பண்ட்ஸ், புரியுதா? ஸோ நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி மாறுவீங்க, என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு ஸோ ஆல் டீட்டெயிலும் எனக்கு தெரியும், புரியுதா? அவனுங்க கொஞ்சோன்னு தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தானுங்க, அது எங்களுக்கு பத்தவே இல்லை தெரியுமா. நாங்கள் எத்தனை பேர், அது மட்டும் இல்லாமல் அந்த புதுசாக லியா இல்லை ரியான்னு ஒரு பொண்ணு, அவள் வேறு வந்தா, அதனால் எங்களுக்கு கட்டுப்படியே ஆகலை. அவனுங்க கொஞ்சோண்டு சாப்பாடு தான் கொடுத்தானுங்க. எனக்கு பசிக்குது, நீ சாப்பாடு போட மாட்டியா அப்படின்னு டேட்டையாக வந்துட்டு க்யூட்டாக சுகாவை பார்த்து கேட்குறான். இப்போ சுகாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, கோவம் தலைக்கு ஏறுது. ஸோ உண்மையை சொல்லியிருந்தா கூட அவனுக்கு அவ்வளோ கோவம் வராது. மறுபடியும் இதுக்கு ஃப்ராடு வரதான் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்போ சுகா என்ன பண்ணுறேன்னா, ஓ உனக்கு பசிக்குதா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் டேபிள் உட்கார வச்சு ஸோ ஃபுட்டெல்லாம் எடுத்து பிளேட் ஃபுல்லாக வைக்கிறாங்க. இந்த பக்கம் டேங்க் தான். போதும் எதுக்கு சுகா இவ்வளோ வைக்கிறேன், நீ தானே ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன், பத்தலன்னு சொன்னால் சாப்பிடு. சாப்பிடா, அங்கே தான் வயிற்றில் ஃபுல்லாக இருக்குது, நான் என்னத்தை சாப்பிட்றது. ஐயோ, சும்மா அப்படி சொன்னால் விட்டுருவான்னு தானே நினச்சேன், இவன் என்ன இங்கே பட்டா போட்டுட்டான். சுகா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, பாரு எவ்வளோ ஸ்டிஃப்டிங்காக இருக்குன்னு, உனக்கு கசன்னு இருக்குமில்ல, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, நான் அதுக்குள்ளே சாப்பிட்றேன். இல்லை பரவாயில்ல, நீ சாப்பிடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகலாம். ஓ அப்படியா, சரி எது 2 பேரும் சேர்ந்தா, இது என்ன புது பழக்கம். இனிமேல் அப்படி தான். எதுக்கு சொல்கிறேன், நீ போ சுகா, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டாட்டி நான் போகிறேன். சுகா, அது எப்படி உங்கள் முன்னாடி நான் சாப்பிட்றது, அப்புறம் உங்களுக்கு வயிறு வலிக்குமில்ல, நீங்களும் சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. நான் எப்படி சாப்பிட்டோம், இங்கே தான் வயிறு ஃபுல்லாக இருக்குது, இதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா வாமிட்டு தான் எடுக்கணும். ஏன்னா புரியல. ஒன்றும் இல்லை, சாப்பிட்றேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் என்ன பண்ணுறான்னா அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்றான். அவனால் சாப்பிடவே முடியல, ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு கழுத்து வரைக்கும் இருக்கும். இந்த பக்கம் ஐயோ ஒமட்டுது, என்னால் சாப்பிட கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் முடியல. ஸோ என்ன பண்ணுறான்னா அவனுக்கு ஒமட்ட ஆரம்பிச்சிருது. டக்குன்னு ஏந்திரிச்சு என்ன பண்ணுறான்னா அந்த கிச்சனுக்குள்ளே போயிட்டு வாஷ் பேஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு வாமிட் பண்ணுறான். இந்த பக்கம் சுகா பின்னாடியே போகிறான். என்னாச்சு சுகா, அது முன்னே எடு அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் டயர் ஃபுல்லாக வாமிட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அப்படி டயர்டா அப்பப்போ இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றது, அடாடா சாப்பிட வச்சு கொண்டுருவான்ட்டதே அப்படின்ட்டு அப்படியே டயர்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுவான். இந்த பக்கம் சுகா தான் தண்ணி குடி. இல்லை சுகா, எனக்கு வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அது நீ சாப்பிடல, அதனால உனக்கு வாமிட் வர மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து சாப்பிடு, இந்த வாட்டர் குடிச்சிட்டு சாப்பிடு, சரியாக போயிடும். இது மறுபடியும் சாப்பாடா, ஐயோ சோறு போட்டு நம்மளுக்கு கொண்டு வரானது. சுகா, என்ன இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன், நீங்கள் வேணால் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயர் என்ன பண்ணுறோம், அப்படியே குடுக்கணும் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி அவனோட ரூமுக்கு போயிடுறான்டாம். இந்த பக்கம் சுகாவுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது, ஒரு பக்கம் உனக்கு கோவம் வருது. ஃப்ராடு நீ இப்போ தானே திறந்து போகிற, சின்ன பையனாக இருக்கையே, சரி சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன், கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விடலான்னு விட்டால் நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்கு, இன்றைக்கும் உனக்கு இருக்குது, இனிமேல் 1 மாதத்துக்கு நீ ஏந்திரிக்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு பனிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சுகாதான் அப்படியே வெளில திரும்ப ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஸ்நாக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி ரூமுக்கு தாண்டா போகிறாங்க. இப்போ அப்படியே வாங்க நம்ம காய் பேக் அண்ட் சைடு போய் பார்க்கலாம். இந்த பக்கம் காய் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பேக்கனை கூட்டிகிட்டு ஸோ அவளோட மென்ஷனுக்கு தாண்டா போயிருப்பாங்க. அங்கே உள்ள போயிட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா காய் எதுவுமே பேச மாட்டான், சைலண்ட்டாக அவனோட பெட்ரூமுக்கு போயிடுறான். இந்த பக்கம் பேக்கன் தான்
என்ன எப்போ பார்த்தாலும் இந்த ஆள் துருன்னு பேசிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி என்ன வாயே பேசாமல் போகிறான்? ஒருவேளை நம்ம மேலே கோவமாக இருக்கானோ? சச்சா, நம்மளால் அப்படிலாம் கோவப்படாதாச்சே. எதாக இருந்தாலும் வல்ல வல்லன்னு கத்திடுமாச்சே. அது மட்டும் இல்லாமல் நம்மள டார்லிங் டார்லிங் நம்ம உருகுவானே. இன்றைக்கே எதுவுமே பேசாமல் போகிறான் அப்படின்ட்டு பேக்கன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே காய் பேக் சைடில் தான் போகிறான். இந்த பக்கம் காய் எதுவுமே பேசவே இல்லை. அவன் பாட்டில் ரூமுக்கு போயிட்டு டவல் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு பெட்டில் படுத்துறான். இந்த பக்கம் பேக்கன் தான் அவன் பாட்டில் அப்படியே நின்றுட்டே இருப்பான். என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறான்? இப்படிலாம் இருக்க மாட்டானே. நம்ம சைலண்ட்டாக இருந்தாலும் நம்மளை ஏதாவது ஒன்று வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருப்பான். ஏன் இப்போ எதுவுமே பேசலை? ஒருவேளை கோவமாக இருக்கானோ? ஐயோ, இவன் கோவமாக இருந்தால் எப்படி சமாதானப்படுத்தணும் கூட எனக்கு தெரியாதே. ஏன்னா நம்மக்கிட்ட இந்த பக்கம் கோவப்பட்டதே இல்லையே அப்படின்ட்டு இந்த பக்கம் பேக்கன் என்ன பண்ணுறான். ஸோ அவன் ஹேண்டை வச்சு ஒரு மாதிரி பெசஞ்சுக்கிட்டே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் காய் எதுவுமே பேசலை. அவன் பாட்டில் சைலண்ட்டாக ஹெட் மேலே ஹேண்டை வச்சுட்டு அப்படியே படுத்துருக்கான். இந்த பக்கம் பேக்கன் தான் அப்படி பொறுமையாக அந்த காய் கிட்டே போயிட்டு, காய் காய் என்ன கோவமாக இருக்கியா? நான் எதுக்கு உன் மேலே கோவப்பட போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீ எப்பயுமே என்னெல்லாம் படன்னு பேசுவ. இன்றைக்கி ஏன் நீ சைலண்ட்டாக இருக்க? என்ன பேசணும்? எனக்கு தூக்கம் வருது. அது மட்டும் இல்லாமல் நான் டயர்டாக இருக்கேன். நான் படுக்கிறேன். காய் 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 டார்லிங் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் காய் என்ன பண்ணுவான்னா, ஸோ அவனோட ஹேண்ட் எடுத்துகிட்டு பேக்கான தான் பார்க்குறான். என்ன உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? இல்லை, நீ ஏன் சைலண்ட்டாக இருக்க? நீ இப்படிலாம் இருக்க மாட்டல்ல. நான் இந்த தப்பும் பண்ணல காய். நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படு. நான் உங்ககிட்ட எதுவும் பேசலை. நான் என்ன பேசுகிறது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் என்ன பண்ணுறாங்க, அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே ஃப்ளோரை பார்த்த மாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட் சைட் டர்ன் பண்ணி படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் பேக்கண்டா, என்ன காய் நீ இப்போல்லாம் பேச மாட்டேன், இன்றைக்கி என்ன புதுசாக இப்போல்லாம் பேசுகிறேன்? வேறு என்ன பேசணும்? இல்லை என்ன பேசணும்னு நினைக்கிறேன்? நாங்கள் சொல்கிறது எதுவும் நீ கேட்க மாட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு தான் இருப்பீங்க. இல்லை எனக்கு ஒன்று புரியலை. ஏன் பேக்கான், நான் உங்ககிட்ட ஏதாவது என்னைக்காவது ஹார்ஸாக பேசியிருக்கேனா? இல்லை உன்னை ஏதாவது திட்டிருக்கேனா? இல்லை உனக்கு பிடிக்காத ஏதாவது நான் பண்ணியிருக்கேனா? ஏன் காய் நீ இப்படிலாம் பேசுகிற? நீ இப்படிலாம் பேச மாட்டியே. தெரியுதுல்ல, நான் இப்படிலாம் பேச மாட்டேன்னு உனக்கு தெரியுதுல்ல. அப்புறம் நீ என்ன பண்ணியிருக்க? நான் ஒன்றும் பண்ணலை. அவனுங்க தான் தெரியும் நீ ஒன்றும் பண்ண மாட்ட, அது மாதிரி அவனுங்களை விட்டு வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நானும் ஜங்குக்கு சுகா விட்டு என்னால் வர முடியாது. அதனால தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால தான் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உள்ளவங்களை நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். புரியுதா? ஸோ எங்களால் எப்படி பிரிஞ்சிருக்க முடியாது, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களால் பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு. ஆனால் நீ ஏன் பேக்கன் இப்படி பண்ணுற? அவன் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே. அவனுக்கு ஏதாவது தப்பு பண்ணாக்கோ நீ வந்துட்டு இப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லுவேன். இப்போ நீ சேர்ந்துட்டு என்ன பண்ணுற? அதுக்குன்னு ஃப்ரெண்டு கஷ்டப்படுறப்ப நான் எப்படி தனியாக இருக்கிறது? அதுதான் நானும் அவனுக்கு கூட போயிட்டேன். ஓஹோ, அப்போ நான் என்ன காய் சொல்கிற? இல்லை எனக்கு புரியல. ஃப்ரெண்டு இம்பார்ட்டன் தான் பேக்கான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதே ஃப்ரெண்டு தப்பு பண்ணானுங்கன்னா நாம் தான் கொஞ்சம் கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு தான் வந்துட்டு இல்லை இது இப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். ஆனால் நீ அவங்க கூட சேர்ந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? அதுக்கு அவனுங்கெல்லாம் அப்படி பண்ணுறப்ப இப்போ நாங்கள் மட்டும் என்ன பண்ணட்டும்? அவனுங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? யார் அவனுங்க? உங்களை டார்ச்சர் பண்ணுறவங்க. அதை நாங்கள் நம்பணும். டேய், நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியாதா? உங்களால் தானே மற்றவங்களுக்கு டார்ச்சலாக இருக்கும். ஆனால் நீங்கள் டார்ச்சலாக இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதனால் ஏற்றுக்க முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? இப்போ நான் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேனா? இல்லை இங்கே வேறு யாராவது இருக்காங்களா? அது நீ என்கிட்ட இப்படிலாம் பேச மாட்டேன். நீ என்கிட்ட பேசுகிறதே வேறு மாதிரி இருக்கும். நீ ஏன் இப்படி பேசுகிற? என் மேலே கோபமாக இருக்கியா? எங்கள் பாரு டார்லிங், நான் தப்பெல்லாம் பண்ணலை. அவனுங்க எல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்படுறப்ப நான் மட்டும் எப்படி விட்டுட்டு வர முடியும்? அதுக்கு தான் அவனுங்க கூட இருந்தேன். நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இதை நாங்கள் நம்பணும். கஷ்டப்படல தான், எதுக்கு அவனுங்களை விட்டுட்டு என்னால் எப்படி இருக்க முடியும்? உனக்கு தெரியாதா நான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு இருக்க மாட்டேன்னு? புரியுதுடா, நான் இப்போ இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதனால உன் ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகும்ல. படிக்கிற பசங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த மாதிரி பொறுக்கித்தான வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க? சொல்லு பார்க்கலாம். அது பொறுக்கின்லாம் இல்லை டார்லிங், அது சும்மா விளையாட்டுத்தனமா. விளையாட்டுத்தனமா? சப்போஸ் உங்களுக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் என்னடா பண்ணட்டும்? உங்களோட உயிர் எங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்னோட லைஃப்டா. நீங்கள் அசால்ட்டாக அது சும்மா ஃபன்னு சொல்கிறீங்க. ஏதோ ஒன்று ஆயிருந்தா என்ன ஆயிருக்கட்டும். ஒவ்வொருத்த கையிலும் கன் இருந்தது நோட் பண்ணிங்களா?
தெரியும். ஆனால் அவங்க தான் எதுவும் பண்ணலல்ல, நாங்கள் தான் சேஃபாக வந்துட்டோம்ல. பெக்கா நான் உனக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா? டேய் நான் எனக்குமே கோவப்பட மாட்டேன்டா. ஆக்சுவலாக நான் ரொம்ப ஃபன்னியான கேரக்டர் தெரியுமா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் உனக்கு தெரியாதா நான் எப்படி இருப்பேன்னு? ஆனால் உனக்கு ஒன்றுனா நான் அதை சைலண்ட்டாக இருப்பேன் நீ நினைக்கிறேன், அதே மாதிரி ஃபன்னியாக இருப்பேன் நீ நினைக்கிறியா? இங்கே பாரு பேக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கான் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறாங்கடா. கப் பண்ணிவிட்டு இங்கே பாரு, நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நீ என்னோடய லைஃப்டா, என்னோடய வேர்ல்டு, என்னோடய ஹாப்பினஸ் மொத்தமும் நீ தான். உனக்கு ஒன்றுனா நான் எப்படி இருப்பேன் சொல்லு பார்க்கலாம். புரியுதா இல்லையா? பிகாஸ் ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ. உன்னை பிடிச்சி நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், புரியுதா? ஆனால் இது நாள் வரைக்கும் உன் விருப்பம் இல்லாமல் நான் எதுவும் டச் பண்ணது கூட கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல உனக்கு ஹர்ட் ஆயிருமோ அப்படின்றதுனால தான். எப்பவுமே நீ என்னை அதட்டிகிட்டே இருப்ப. எனக்கு அதெல்லாம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்றவங்களாம் சொல்லுவாங்க, என்னடா அவன் அதட்டா நீ பயந்துட்டு இருக்கன்னு. ஆனால் மற்றவங்களுக்காக நான் யோசிக்கல. உனக்கு அது பிடிச்சிருக்குல்ல, என்னை மிரட்டுறது உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அதில் எனக்கு எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் தெரியுமா? உனக்கு ஹாப்பியாக இருக்குதோ இல்லையோ தெரியல, நான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் பேக்கா எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்கன் என்ன பண்ணுறான்னா காய் அப்படியே ஹக் பண்ணுறான்னா ஹக் பண்ணிவிட்டு சாரி, நான் அதுக்கு மேலே இப்படி பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும், ஆனால் சாரி காய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேக்கன் என்ன பண்ணுறான், காய் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். இந்த பக்கம் காய் என்ன சொல்கிறது தெரியல டக்குன்னு. ஓகேடா, ஓகே, லவ் யூ ஸோ மச். ஆனால் எனக்கு நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேக்கான். அதனால தான் எனக்கு இப்போ கூட கோவம் வந்துச்சு. இதுக்கு மேலேயும் நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணலைன்னா அப்புறம் இதுவே பின்னாடி வேறு ஏதாவது ப்ராப்ளம், உனக்கு எதாவது ஒன்றுனா எனக்கு யார் இருக்கா? எனக்கு நீ தாண்டா இருக்க, உனக்கு நான் தான் இருக்கேன், புரியுதா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் என்ன பண்ணுறான், பேக்கன் ஹக் பண்ணிக்கிறான். பேக்கானும் காயை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ சாரி காய், சாரி, நான் இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன், ஓகேவா? லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேக்கான் என்ன பண்ணுறான், காயை ஹக் பண்ணி சொல்கிறான். இப்போ காய் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் உன்னோட வாயிலேருந்து இந்த லவ் யூன்ற வேர்ட்ஸ் கேட்குறேன். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? என்னை நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இது நாள் வரைக்கும் என்கிட்ட நீ அந்த லவ்வை சொன்னதே கிடையாது. எனக்கு தான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூடா, தேங்க்யூ. பட் லவ் யூ ஸோ மச். லவ் யூ காய், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காயும் பேக்கானும் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்கடா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான். இந்த பக்கம் ஃபேரி லில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த வெளியே வந்துட்டு கார்டன் மாதிரி இருக்கும்டா, அதுக்கு இதுக்கு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லில்லி தான், ஏண்டி இப்போ எதுக்கு காலையும் கத்தாலும் இங்கே வந்துட்டு இங்கே வாக்கிங் போயிட்டுருக்க? அடியே சத்த நேரம் அமைதியாக இரு. நைட்டு உள்ளே போனதுங்க, இன்னும் வெளியே வரல. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பிரச்சனை என்னன்னு தெரியல. ஆல்ரெடி அவங்களுக்கே பனிஷ்மெண்ட் நடந்தது நம்மகிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ வேறு என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியல. அதை நான் யோசிச்சுட்ருக்கேன். அதான் நம்ம நைட்டு எல்லாம் பேசிட்டல, அவங்க புரிஞ்சிருப்பாங்க. யார்? என் அண்ணங்காரன் புரிஞ்சிருப்பான். நீ கண்ட ஏன் ஃபேரி ஜங்குக்கு புரிஞ்சிருக்க மாட்டாரா? ஏய் கம்யூனிஸ்ட் சத்து நேரம், அவனை கூட ஒரு பக்கம் விடு. இந்த பக்கம் சுகா வேறு டேங்கை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பக்கம் டேங்க் என்ன நிலமையில் இருக்கான்னு தெரியல. அந்த பக்கம் என்றைக்குமே காய் கோவப்பட மாட்டார், காய் பேக்கான கூட்டிகிட்டு போனார். எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அதுக்கு தான் ஃபேரி சொன்னேன், அவங்கவுங்க ஏஜில் இருக்கவங்களை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கணும். இப்போ நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா? நீ மூடு சத்து நேரம். என்னடி திட்டுறா, நான் ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் லில்லி கத்துறா. இப்போ ஃபேரி தான், அச்சோ கோவப்படுறாளே எங்கே பாருட்டாலே கோவப்படக்கூடாது செல்லம், போ அந்த சைடு சும்மா சத்து நேரம் வள்ளி கத்துறது அப்படின்னா முத்த வர கொடுக்குறேன், போய் அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுறான்னா போயிட்டு அவள் பாட்டில் அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குண்டா, அது போய் உட்காந்துக்குவா. இந்த பக்கம் ஜிமின் இப்போ தான் அப்படியே பொறுமையாக ஏந்திரிச்சு. ஸோ என்ன பண்ணுவான்னா அப்படியே வெளியே கார்டனுக்கு தான் வருவான். பார்த்தா அங்கே ஃபேரி லில்லியும் வந்துட்டு அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஜிமின் தான், ஹே இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வரான். ஜிமினா என்னடா ஆச்சு, நைட்டு ஏதாவது பிரச்சனையா என்ன? அது எதுக்கு இவ்வளோ காலம் கற்று நீ வந்து கேட்குற? இல்லைடா, நைட்டு வேறு அவன் கோமா போனானே, அதான் அவனை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டானே என்னன்னு தெரியல தான் வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் என்கிட்ட இன்னும் பேசவே கிடையாது. எனக்கு அதுதான் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னும் ஏந்திரிக்கவே இல்லை. ஏய் லூஸு, நீ தான் நேரமாக வந்திருக்க. டைம் என்ன ஆகுது தெரியுமா? என்ன ஆகுது? 6:30 தான் ஆகுது. என்னடி சொல்கிற? இவ்வளோ நேரமாக நான் ஏஞ்சிருக்கேன்? இது ஒரு காலத்தில் நடக்காதே. நான் எப்பயுமே 8 மணிக்கு மேலே தான் ஏந்திருப்பேன். நீங்கள் எப்படி சீக்கிரமாக வந்துட்டேன்? நான் ஏதோ திட்டிப்பட போகிறேன். சரி கூப்பிடாத. நைட்லேருந்து எனக்கும் சரியாக தூக்கம் இல்லடி. அவன் வேறு என்ன சொல்லுவானோ ஏது சொல்லுவானோன்னு நான் கீழே வந்து ரூமுக்கு போகிறதுக்கு எவ்வளோ பயந்து தெரியுமா?
அப்பப்பப்பா பத்தாத்துக்கு இந்த மனசாட்சி வேற. என்னடா வளர்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் டேங்கு பார்த்தியா, அவனை எங்கே காணும், வேக்கானு அவனையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலையே இந்த பக்கம் பின்னாடி அப்படின்னு ஒரு வாய்ஸ்டா. இப்போ 3 பேரும் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஜங்குக்கு தான் அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் லில்லி தான் ஆத்தி இவனா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபேரிக்கு பின்னாடி வந்து நின்றுக்குவா. இப்போ ஜிமின் தான் ஐயோ இவன் என்னடி ஏஞ்சி இங்கே வந்து நிற்கிறான், என்னடி பண்ண போகிறான், எனக்கு என்னடா தெரியும், கம்முன்னு சத்த நேரம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு முறைப்பான். எதுக்கு முறைக்கிறான், பேசிட்டு தான் இருக்குன்னு சொன்னோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் லில்லி புலம்புவா. இப்போ மறுபடியும் ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா, நீங்கள் 3 பேர் உள்ள வாங்க. எதுக்கு உள்ள வாங்கன்னு சொன்னேன். ஜங்குக் எங்கே பாரு, நான் சும்மா வாக்கிங் போகலான்ட்டு கார்டனில் வந்தேன். அப்புறம் லில்லி என் கூட வந்துட்டா, நாங்கள் 2 பேரும் வாக் போகலான்ட்டு வந்திருக்கோம், புரியுதா? அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்குது, நான் வரல ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி சொல்லுவா. இப்போ ஜங்குக் மறைப்பான். ஏன்னா வர மாட்டியா? என்னடா மறைக்கிற, நான் இதுக்கு வரணும், என்னால் வர முடியாது, என்னடா பண்ண முடியும், நீ மறைச்சா நாங்கள் பயந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி என்ன பண்ணுவானா, திட்டிக்கிட்டே அப்படியே வந்துட்டு பேக் வெளிலே போவா. இப்போ லில்லி தான் அடி அடி என்னடி திட்டிக்கிட்டு எதுக்கடி முன்னாடி தானே போவாங்க, நீ ஏன்டி பின்னாடி வர, முன்னாடி போய் அவங்கள்ட்ட 72 திருப்பி வாங்குறதுக்கா, மூடிட்டு வேட்டை என் கூடயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி என்ன பண்ணுவானா, அப்படியே கேட்டு வரைக்கும் அதே மாதிரி பேக்குள்ளே போயிடுவாடா. போயிட்டு இங்கே பாரு, இந்த மாதிரி சவுண்டு வரவங்கள நீ வச்சு என்கிட்ட வச்சுக்காத, அது உதாரணம் ஒய்ஃப் கிட்ட வச்சுக்க. யாருக்கிட்ட, நான் யாரு தெரியுமா, உங்கள் யாழ சவுண்டு விடுறியா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி என்ன பண்ணுவானா, டக்குன்னு லில்லி ஹேண்டை பிடிச்சி தத்தனை இழுத்துட்டு ஓடி போயிடுவா. இந்த பக்கம் லில்லி பின்னாடி ஓடி போயிட்டு ஒரு இடத்துல ஃபேரி நின்றுட்டு அப்பாடா எப்பா எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து நிற்கிறான் சே அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த பக்கம் அப்படியே டர்ன் பண்ணி நம்ம லில்லியை பாப்பா. இப்போ லில்லி அப்படியே முறைப்பா. இவையா முறைக்கிறா, ஏன்டி முறைக்கிற, என்ன பண்ணிட்டு வந்த, நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே, ஓ நீ ஒன்றும் பண்ணலை, அவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் என்னத்து பயத்துக்கு அந்த சவுண்டு விட்டுட்டு இருந்தேன், அதுவா அது வந்து என்ன சொல்ல, என்னதான் இருந்தாலும் அவனை பார்த்தா பயமாக இருக்குடி, பயமாக இருக்குல்ல அப்போ எதுக்கு அங்கே போனேன், அதுவா ஒரு கியூரியாசிட்டி தான், அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலான் தான். அது எப்படி கொஞ்ச நேரம் போனால் அவங்களே வந்து சொல்ல போகிறாங்க, அதுக்குள்ளே உனக்கு அவ்வளோ அவசரம் இல்லை, நீ ஏன்டி இவ்வளோ கோவப்படுற, என்ன கோவப்படாமல் வேறு என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுவா, அப்போ நடந்து போவா. இப்போ ஃபேரி தான் அடி நீ எங்கடி போகிற இவ்வளோ கோவமா, உனக்கு எனக்கு செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம், எது பிரேக்கப்பா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்ட்டு இந்த பக்கம் ஃபேரி என்ன பண்ணுவானா, லில்லி ஹேண்டை பிடிச்சி நிறுத்துவா. இப்போ லில்லி தான் அப்படியே கையை கட்டிட்டு முறைப்பா ஃபேரி பார்த்து, எதுக்கு நீ முறைக்கிற, என்ன இல்லை என்ன பண்ணுங்கிற, என்ன கையில் பிடிச்சி இழுக்கிற, எது ஏன் பொண்டாட்டி கையை நான் பிடிச்சி இழுக்கிறேன், எதுக்குடி நான் வந்துட்டு எல்லாத்திட்டையும் கேட்கணும், நீ எல்லாத்திட்டையும் வேறு கேட்ப, ஹலோ முன்னே என்கிட்ட கேளு அப்படின்றது பக்கம் லில்லி சொல்லுவா. இப்போ ஃபேரி தான் என்னடி வளர்ற, பின்ன மேடம் எது பண்ணாலும் சரி நாங்கள் தலையாட்டிகிட்டு இருக்கணும் இல்லை அப்படி தானே, இத்தனை நாளாக அப்படி தானடி இருந்த, அப்போ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என் பொண்டாட்டி மாதிரி தெரியுது, இந்த மாதிரி பேச வச்சுக்காத, ஐயோ செல்லம் எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற, சொல்லு பார்க்கலாம், இங்கே பாரு நீ கோவப்படக்குள்ள உன் ஃபேஸில் அப்படி பிங்காக இருக்குது, அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்க, பிடிச்சி கடிச்சு சாப்பிட்ணுன்னு தோணுது, இப்போல்லாம் கோவப்படாதடி, கம்முன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி லில்லி சொல்லுவா. இப்போ ஃபேரி தான் இப்படி இருந்தால் நான் எப்படியே கம்முன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி என்ன பண்ணுவா, லில்லியை போயிட்டு ஹக் பண்ணுவா. இப்போ லில்லி தான் அந்தாண்டா கொஞ்சம் நேரமாக அது கோவமாக பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ண வர்ற கொய்யால போ அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுவா, நடந்து போவா. இப்போ டக்குன்னு ஃபேரி என்ன பண்ணுவானா, லில்லி ஹேண்டை பிடிச்சி இழுத்து, நீ என்கிட்ட கோவப்படுவ, ஆமாம், ஏண்டி என்னை பார்த்தாவே நீ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுவ, என்கிட்ட நீ கோவப்படுற, அதுவும் இந்த மாதிரி கோச்சிட்டு போகிற மாதிரி நீ ஆக்ட் பண்ணால் நான் கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படி தானே, அப்படிலாம் இல்லை ஆனால் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஐயோ ரொம்ப தான், அப்புறம் பார்த்துக்கோ நான் விட்டுட்டு போயிடுவேன், போ பார்க்கலாம், நான் போயிடுவேன்டி, போடி பார்க்கலாம், நிஜமாக நான் போயிடுவேன்டி, போடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் லில்லி என்ன பண்ணுவா, போலண்டு போவா. இப்போ ஃபேரி டக்குன்னு ஹேண்டை பிடிச்சி இழுத்து டக்குன்னு லில்லியோட லிப்ஸை அப்படின்ட்டு கிஸ் பண்ணிடுறா. இந்த பக்கம் லில்லி அப்படியே வைல்ட் ஐஸோட பாப்பா, ஓ நீ இப்போ என்னடி பண்ணுன,
ம் போ, அதான் போன்னு சொன்னல, போ. அ, ம், ம்ஹும். என்ன? ம்ஹும். என்னாச்சு? ம்ஹும். சொல்ல வாய திறந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி என்ன பண்ணுவானா, போயிட்டு ஃபேரியை ஹக் பண்ணிக்குவா. ம் ஒரு கிஸ்கே ஆஃப் ஆகிட்டு, இதில் வாய்ப்பார் ஊருக்கே ஆகிற மாதிரி இருக்கு பொடி அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுவானா, ஃபேரி டைட்டாக ஹக் பண்ணிக்குவா. இப்போ அப்படியே நம்ம சிக்குக்கு சைடு போல வாங்க. கொஞ்சம் ஓவராக தான் போகிறோம், பரவாயில்ல. இப்போ சிக்குக்கு சைடு போல வாங்க. இந்த சைடு கார்டன் தான் ஜிம்மி நின்றுட்டுருப்பான். இப்போ ஜங்கு என்ன பண்ணுற? அது சும்மா தான் நின்றுட்டுருக்கேன். ம் என் பின்னாடி வா. எதுக்கு? வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், கோமா மேலே ரூமுக்கு தான் போயிடுவான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஐயோ எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியலையே, அடிப்பானோ? நம்ம பணத்துக்கெல்லாம் வாங்கி தான் ஆகணும். எவ்வளோ அடி அடிப்பான்னு தெரியலையே, நம்ம பாடி தாங்குமான்னு தெரியலையே, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமின் என்ன பண்ணுவான், அப்படியே புலம்பிக்கிட்டு மேலே ரூமுக்கு தான் போவான். அங்கே போனால் ஜிமின் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா அவனோட ஐஸ் அப்படியே வைல்ட் ஆகும். இந்த பக்கம் ஜிமின் டக்குன்னு டோன் பண்ணிக்குவான். ஜங்கு என்ன பண்ணிகிட்ருக்க? வந்துட்டியா? சரி வா. எங்கே வரணும்? நீ இப்படி நிற்கிற? எப்படி நிற்கிற? அது அது இவன் இப்படி நிற்கிறான் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் புலம்புறான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்து நிற்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்க? வா போலான்னு. எங்கே? சொன்னதான் வருவியா என்ன? எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவானா, டக்குன்னு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு தானே போகிறான். ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அப்படியே உள்ளே விட்டுட்டு டோரை லாக் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமினோட ஐஸ் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணு. ஐஸ் ஓப்பன் பண்ண பண்ண மாட்டேன். பண்ணுடா. நீ ஏன் இப்படி நிற்கிற? ஏன் எப்படி நிற்கிற? அது அப்படி சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுவானா, ஸோ அப்படியே அந்த செவரை பார்க்குற மாதிரி திரும்பிக்குவான். ஏன் என்னாச்சு? எதுக்கு திரும்பிக்கிட்ட? அது அது ஒன்றும் இல்லை. அப்பா ஏன்னா இப்படி நிற்கிறான், அதுவும் நேக்கடா. ஐயோ ஓ மை காட். அப்போ இன்னைக்கு சம்பவம் இருக்குது, அதுவும் காலையிலேயே. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஜிமின் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் அந்த பேக் சைடில் அப்படியே இயர்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த வாய்ஸ் தான் ஜங்குக்கு கேட்குறான். அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஃப்ளின்ச் ஆன மாதிரி ஆகி, ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னா, அது உனக்கு ஒரு சும்மா விட்டதுனால தானே நீ ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்க. ஸோ நம்ம வேலையை இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். என்ன சொல்கிற நீ? ஆமாம், இதுக்கு மேலே நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ எத்தனை நாளைக்கு தான் ஒன்று இப்படியே விட்டுட்டு இருக்கிறது? என்ன சொல்கிற நீ? எனக்கு புரியல ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே. இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு ஸோ ஜிமின் வந்துட்டு ஒரு குட்டி சாக்ஸு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் தானே வேர் பண்ணியிருப்பான். டக்குன்னு அந்த ஷர்ட்டை கிழிச்சிட்றான். இந்த பக்கம் ஜிமினோட வயசு அப்படியே வைல்ட் ஆகுது. ஜங்குக் அப்படிங்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அதை பற்றி கண்டுக்காமல் டக்குன்னு ஜிமினோட அந்த குட்டி ஷாக்ஸ் வேர் பண்ணியிருப்பான், அதுவும் ரிமூவ் பண்ணி விட்டுறான். பார்த்தா ஸோ இப்போ 2 பேருமே நேக்கடாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் ஐஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு டேர்ன் பண்ணி பார்க்கவே இல்லை, அந்த சிவரை பார்த்த மாதிரி தான் இருக்கான். ஸோ சவரை ஆன் பண்ணி விட்டுட்டு சவர் ஆன் பண்ணி விட்டுறான் இந்த பக்கம் ஜங்குக்கு. ஸோ அந்த மார்னிங்கே அந்த சில் தண்ணி ஜிமின் மேலே படவும் ஜிமினுக்கு பாடியெலாம் ஒரு மாதிரி லைட்டாக சிவர் ஆகுது. ஏன்னா அந்த தண்ணி ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவானா, ஜிமினுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமலே டக்குன்னு இன்செக்ட் பண்ணிடுவான். இந்த பக்கம் ஜிமின் அவ்வளோதான். ஸோ அப்படி ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. என்னடா என்ன எவனோ வர்றான், என்னென்னமோ சொல்கிறான், என் ஒய்ஃபுங்கிறான், என் ஆளுங்கிறான். அப்போ நான் யார் சொல்லு, நான் யாருன்னு கேட்டேன். ஜங்கு அதுக்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணினேன் என்கிட்ட? ஜங்கு ஜங்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் பெயினில் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் சொல்லு, ஜங்குக்கு தான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு மேக்கவுட் பண்ணி டோஸ் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமினால் சுத்தமாக முடியல, அவனால் பேசவே முடியல. இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவானா, அவனோட ஹேண்டை எடுத்து ஜிமினோட நெக்கு பேக் மேலே அப்படியே நல்லா க்ரீப் பண்ணி பிடிச்ச மாதிரி இன்னொரு ஹேண்டை ஜிமினோட ஹிப்பில் ஃபுல்லாக வந்துட்டு பிடிச்ச மாதிரி ஸோ அவனுக்கு தோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமினால் சுத்தமாக முடியல, அவனுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு கம்ஃபர்ட்டே பண்ணல ஜங்குக்கு. ஜிமினோட ஐஸில் டியர்ஸ்லாம் வருது. இந்த பக்கம் ஜங்கு வலிக்குது, ஜங்கு வலிக்கட்டும்
எவனோ ஒருத்தன் வந்து நீ என்னதுன்னு சொல்லக்கூட எனக்கு அப்படி தண்டை வலிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜிமினால சுத்தமாக அந்த பெயினை பேர் பண்ணவே முடியல. ரொம்ப அவனுக்கு பெயின் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவன் லெக்கெல்லாம் ஷேக் ஆகுது. அவனால் நிற்கவும் முடியல. அப்படியே டவுன் ஆகும், அப்படியே கீழே வில போகிறான். ஆனால் நம்ம ஜங்குக்கு ஸோ அவன் அப்படியே நிற்க வச்ச மாதிரி செவுத்தில் அப்படியே வந்து அப்படியே ஒரு மாதிரி செவத்தோட செவரு ஒட்டின மாதிரி வச்சு ஸோ அவனுக்கு மேக்கப் போயிட்டுருக்கு. இப்படியே வந்துட்டு ஒரு 2 hours பாஸ் ஆகுறா. 2 hours அப்புறம் இந்த பக்கம் ஜிமினால் ஒரு மாதிரி அப்படியே ஐஸ்லாம் ஆஃப் ஐஸ் க்ளோஸ் ஆன மாதிரி ஸோ அப்படியே ரொம்ப டயர்டில் இருக்கான். அந்த அந்த ரெஸ்ட் ரூமே வந்துட்டு லைட்டாக ப்ளேட்லாம் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைம். அதனால் ஜிமினுக்கு அங்கே ப்ளேட்லாம் இருக்கும். ஜங்குக்கு அதை பார்க்குறான். பார்த்துட்டு அது மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா ஜிமினுக்கு ஃபுல்லாக அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம்லலாம் ஸோ அவனுக்கு ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு அவனை அப்படியே பிரைடல் ஸ்டேயில் தூக்கிட்டு வந்து அப்படியே நேக்கடாகவே தான் இருக்காங்க 2 பேருமே. அப்படியே வந்துட்டு பெட்டில் போடுறான். பெட்டில் போட்டு அவனை வந்து பக்கத்தில் படுத்துக்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறப்ப அவனோட ஐஸில் அப்படியே டியர்ஸ் வருது. இப்போ ஜங்குக்கு தான் என்ன பண்ணுறான்னா அப்படியே அவனோட டியர்ஸ் வைப் பண்ணி விட்டுட்டு சாரி, எனக்கு ஒரு கோவம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு நேற்றுலேருந்து அதுவும் அவன் சொன்னதுலேருந்து எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா அவன் மேலே. ஜிமின், நீ என்னது, நீ எனக்கானவன். நான் உன்னைக்கிட்ட க்ளோஸாக பேசினது கிடையாது, க்ளோஸாக வந்தது கிடையாது, உங்ககிட்ட நான் அட்டாச்சாக இருந்தது கிடையாது. ஏன் தெரியுமா, நீ சின்ன பையன், படிக்கிறவன். சரி கொஞ்ச நாள் போகட்டும், புரிய வச்சுக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் சைலண்ட்டாக இருந்தேன். ஆனால் எவனோ ஒருத்தன் வந்து நீ என்னதுன்னு சொல்கிறப்ப என்னால் அந்த இடத்துல என்னால் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜிமின், உனக்கு புரியுதா இல்லையா? ஏய், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, இந்த வேர்ல்டே நீ தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். அப்படின்னு பார்க்காத ப்ளீஸ், நான் பண்ண தப்பு தான், சாரி. என்னோடய கோவத்தை எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதான் நான் அப்படி பண்ணிட்டேன், சாரி. ஆனால் இன்னமும் நான் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன், புரியுதா? நீ என்னது ஜிமின், நீ என்னது, புரியுதா? ஈஸியான ஒருத்தருக்குலாம் விட்டு கொடுத்துருலாம் நீ நினைக்காத. நீ எவ்வளோ ஃப்ராடு வேலைலாம் பண்ணுற, என்னென்னமோ பண்ணுற, எல்லாம் எனக்கு தெரியும். சரி, நீ சின்ன பையன், போகிற போக்கில் புரிஞ்சிக்குவ அப்படின்னு நினச்சேன். ஆனால் இருக்க உன்னோட விளையாட்டை தானே ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அதான் என்னால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மற்றபடி எனக்கு உன் மேலே கோவம்லாம் கிடையாது. நேற்று அவன் வந்து அப்படி சொல்லவும் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நைட்டில் நான் தூங்கலை ஜிமின். எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. என்னடா நம்மளோட ஒய்ஃபை இன்னொருத்த வந்து பிடிச்சிருக்கு, நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அது மட்டும் இல்லாமல் அவன் நேற்று அந்த டிவோர்ஸுன்ற ஒரு வார்த்தை சொன்னான் பாரு, இன்ன வரைக்கும் அந்த கோவம் தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் அப்படி ஒரு தாட்டில் ஒரு நாள் கூட நான் அந்த மாதிரி நினச்சதே கிடையாது, புரியுதா? சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினோட ஃபோர்கேட்லேயே கிஸ் பண்ணுறான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் தான், சாரி ஜங்குக்கா, சாரி, நான் வேணும்னு பண்ணலை, அது நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன்லாம் கேட்கல, புரியுதா? இந்த மாதிரி இதுக்கு மேலே பண்ணாது ப்ளீஸ், அது மட்டும் எனக்கு பண்ணு. நான் இதுக்கு மேலே இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஹார்ஸாக நடந்துக்க மாட்டேன், புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், என்ன உனக்கு பிடிக்குமா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த பக்கம் பிடிக்குமாவா, ஹே நீ என்னோடய வேர்ல்டுடா, என்னோடய லைஃபு, உன்னை எப்போ எனக்கு பிடிக்காமல் இருக்கும். நான் உன் வீட்டில் உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு நான் தானே எல்லாத்திட்டையும் கெஞ்சி கேட்டேன். அப்போ அவங்க பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சின்ன பையனாக இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு, நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்போது அவங்க சொன்னாங்க, அவன் சின்ன பையன் துருன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் நீ என்னடானா வர ரொம்ப ஓவராக உன்னோட விளையாட்டுத்தனம், உன்னோட வாழெல்லாம் அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கலாம். இந்த பக்கம் ஜிமின் தான், நிஜமா என்ன உனக்கு பிடிக்குமா ஜங்குக்கா? என்ன சொல்கிற ஜிமின், சொல்லு ஜங்குக்கா, என்ன உனக்கு பிடிக்குமா? ஹே, இவ்வளோ நான் என்ன பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு புரியுதா இல்லையா? ஐ லவ் யூ ஜங்குக்கா. நான் நினச்சேன் என்னை உனக்கு பிடிக்கல, அதனால தான் நீ என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிற, என்னை இக்னோர் பண்ணுற, எனக்கு பனிஷ் பண்ணுற, என்னை திட்டுற அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னை உனக்கு பிடிக்குமா அது எனக்கு இப்போ தான் தெரியும். அதுவும் அந்த ரெஸ்ட் ரூமில் நீ என்கிட்ட ஹார்ஸாக நடந்துக்கிட்டல, அதில் வைல்டு இருந்துச்சு. அதில் உன்னோட கோவம், உன்னோட லவ்,
அதில் நான் நிறையா பார்த்தேன். நீ அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் என்கிட்ட சொன்னல, நீ என்னது நீ என்னது நீ எனக்கானவன்னு. நிஜமா நீ என்னை பண்ணது கூட எனக்கு அவ்வளோ வழி தெரியல ஜங்குக்கா. ஆனால் நீ என்னதுன்னு சொன்னப்போ எனக்கு அந்த லவ் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் சாரி, உங்கள்கிட்ட நான் ஹார்ஸாக நடந்ததுக்கு. என் கோவத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் அதுக்கு தான் அப்படி நடந்துக்கிட்டேன். நீ என்கிட்ட சாரி கேட்காத. ஏன், உனக்கு பிடிச்சதானே பண்ணினேன். ஆனால் என்ன கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ரொம்ப வலிக்குது, ப்ளேட்லாம் வச்சு தெரியுமா. சாரி, ஃபஸ்ட் டைம் இல்லை, அது அப்படி ஆயிடுச்சு. ஜங்குக்கா நீ சிரிப்பியா? என்னடா சொல்கிற? நீ ஸ்மைல் பண்ணி நான் அன்றைக்கி தான் பார்க்குறேன். ஹேய் சாரி, உங்ககிட்ட நான் க்ளோஸ் ஆகிருக்கணும், தப்பு தான், என் மேலேயும் தப்பு இருக்குது, சாரி போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே டேர்ன் பண்ணி படுக்கிறான். ஏய் இப்போ என்ன கோவப்படுறியா என்ன? ஆமாம், நான் கோவமாக தான் இருக்கேன். இப்போ என்ன, ஒரு ஒய்ஃபுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாமல் நீ தானே நடந்துக்கிட்ட, போ அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் க்யூட்டாக பர்ட் பண்ணுறான். ஒய்ஃபி தானே, அதனால அவன் ஹஸ்பண்ட் அவனுக்கு பிடிச்ச எப்படி வேணாலும் பண்ணலாம். ஹார்ஸாக பண்ணலாம், ஹாட்டாக பண்ணலாம், க்யூட்டாக பண்ணலாம், சாஃப்டாக பண்ணலாம், ஏன் வேறு மாதிரி கூட பண்ணலாம். வேறு மாதிரினா அதான் வேறு மாதிரி கூட பண்ணலாம். எப்படி? பண்ணி காட்டவா? என்ன? அதான்டா இப்போ பண்ணி காட்டுவா. போச்சோங்கக்கா, எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும் தெரியுமா, ஒழுங்காக போயிடும் அந்த சைடு. ஏய் எதுக்கு கோவப்படுற? பெண்ணை கோவப்படாமல் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. சரி ஃபீல் பண்ணாத, இப்போ நான் பார்த்து ஹேண்டில் பண்ணுறேன். எது மறுபடியுமா? போ அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே அந்த பக்கம் டர்ன் பண்ணி படுக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனை திருப்பி அவனோட செஸ்ட்டில் படுக்க வச்சு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி அவனோட ஃபோர்கேட்லாம் சாரி, நான் இதுக்கு நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஆனால் என்னை கோவப்படுத்தாத அளவுக்கு நீ நடந்துக்கணும், ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிக்குக்கு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அவங்க படுத்துக்காங்கடா. தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் டைமில் நம்ம ஜிமின் தான் அப்படி பொறுமையாக எழுந்திரிச்சு ஸோ அப்படியே வெளியே தான் அப்படி நடக்கவே முடியாத மாதிரி நடந்து வரான். இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் அங்கே இல்லை, கீழே ரூமில் இல்லை, மேலே எங்கேயுமே இல்லை. எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக என்ன பண்ணான்னா நடந்து அப்படியே வெளியே வந்துட்டு அந்த கார்டன் இருக்குண்டா அங்கே தான் வரான். பார்த்தா அங்கே பேரி லில்லி வந்துட்டு சும்மா வந்துட்டு அவங்க வந்து ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஐயோ இவளுக்கு வேறு வேலையே இருக்காது, எப்போ பார்த்தாலும் இங்கேயே வந்து உட்காந்துருக்காங்க. ஆமாம், நாம் எதுக்கு இப்போ அங்கே போகிறோம்? ஐயோ நம்ம இந்த நிலைமையில பார்த்தாலும்னா அவ்வளோ கழுவி ஊற்றுவலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணால் ரிட்டர்ன் பண்ணி ரூமுக்கு போக போகிறான். இப்போ ஃபேரி பார்த்துருவோம். ஜிமின் அங்கே போகிறீங்க வா. பார்த்துட்டாளா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் தான் இல்லைடி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது. யாரும் இல்லை இங்கே வா, எனக்கு தெரியும். யாரும் இல்லையா? எங்கே போயிட்டாங்க தெரியல. இந்த பக்கம் ஜங்குக்கு காய் சுகா 3 பேர் ஏதோ அவங்களோட கார் எடுத்துகிட்டு போனாங்க, நான் பார்த்தோம். அப்பாடா இல்லையா? ஆனால் நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் வேறு கிளிகளின்னு கேட்பீங்களே. ஏன்னா இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அப்படியே பொறுமையாக நடந்து வருவான். இப்போ லில்லி தான் ஃபேரி என்னடி அவன் ஏன் அப்படி நடந்து வரான் அப்படின்னு சொல்லுவாள். இந்த பக்கம் ஃபேரில் இருந்து பாப்பா, இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்குவாங்க. இப்போ ஜிமின் பொறுமையாக அப்படியே நடந்து வந்து அப்படியே அந்தாண்ட வந்துட்டு சேர் இருக்குண்டா ஸோ அதில் தான் உட்காந்துட்டு அப்பா என்ன வலி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் ஃபேரியும் லில்லியும் அப்படியே அவங்க அப்படியே குறுக்குன்னு பார்ப்பாங்க. இந்த பக்கம் ஜிமின் ஹெட்டாக பண்ணவே இல்லை. அப்படியே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா அந்த பக்கம் டயாங் அப்படி தான் அப்படி நடந்து வந்துட்டுருக்கோம். அவனும் அதே மாதிரி தான் பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கான். வந்துட்டு ஜிமினா அப்படி சொல்கிறான். டயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனும் வந்து பக்கத்தில் உட்காரான். அவனையும் இவங்க 2 பேரும் குறுக்குன்னு தான் பார்க்குறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா பேக்கன் அவனும் அதே மாதிரி தான் நடந்து வரான். ஸோ நடந்து வந்து இவங்க அங்கே வந்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு 3 பேர் உட்காடுறாங்க. இப்போ ஃபேரி லில்லியும் தான். ஏன்டி இவனுங்க ஏன் இப்படி நடக்கிறாங்க தெரியலையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி லில்லி இவங்களை பார்த்து குறுக்குன்னு பார்த்துட்ருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் ஒழுங்காக கூட உட்கார முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் புலம்பிட்டு அப்படியே டயாங்க தான் பார்ப்பான். டயாங்க வந்துட்டு ஸோ அவனும் ரொம்ப டயர்டாக இருப்பான். அப்படியே பேக்கான பார்ப்பான், அவனும் ரொம்ப டயர்டாக இருப்பான். இப்போ ஜிமின் தான் 3 பேர்த்தையும் பார்த்துட்டு என்னடா சொல்கிறீங்க, நல்லா வச்சு பண்ணிட்டானுங்களா, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேரும் பார்த்து பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் டயாங் தான் டே மச்சா எப்படி வலிச்சது தெரியுமாடா, கொஞ்சம் கூட பாவமே பார்க்கலடா, காட்டு போன என்ன வலிடா, ஐயோ இப்போ நினச்சாலும் எனக்கு தலலாக இருக்குன்னு சுற்றுதுடா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ ஜிமின் உனக்குமாடா, என்னடா சொல்கிற உனக்குமா? ஆமாண்டா.
ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணலடா, அப்படியே என்னமோ சதக்குன்னு பண்ணான்டா. அவ்வளோதான்டா, இந்த வேர்ல்டே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ பேக் ஹேண்டு உங்களுக்குமா? உனக்கு? எனக்கு ஓரளவுக்கு சாஃப்ட்டு தான், ஆனால் ரொம்ப வலிக்குதுடா மச்சான், உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை ஃபேன் லீ கொடுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமி தான், டேய் ஆனால் சொல்கிறேன்டா, இவனுங்க ரொம்ப மோசம்டா. சச்சா, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு சாரி கேட்குறது என்ன, அப்புறம் பிறகு மானே தேனே மயிலே கோயிலேன்னு முருகிறானுங்கடா அப்படின்னு இந்த பக்கம் ஜிமின்னு சொல்கிறான். இப்போ நம்ம டேங் தான், உங்கள் டீமாடா? இப்போ உங்கள் டீமா? டீ இவனுங்க 3 பேர் ஒரே மாத்தாண்டா இருக்கானுங்க, போரிக்கி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகன்னு சொல்லுவான். இப்போ இந்த பக்கம் ஃபேரியில் தான், என்னடா வளர்றீங்க? டே மச்சான், இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்மளை ஓட்டுன்னு ஓட்டிடுவாளுவ, ஒழுங்காக இப்படியே மெயின்டைன் பண்ணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கம் பேக்கானு பேக்கான் டயாங் அப்புறம் ஜிமின் 3 பேர் பேசிக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் ஜிமி தான், ஒன்றும் இல்லையே, சும்மா பேசிட்டு, ஆமாம் நீங்கள் ஏன் 3 பேர் ஒரே மாதிரி நடந்து வரீங்க, என்னாச்சு பேக்கில் அப்படின்ட்டு இந்த பக்கம் லில்லி கேட்பா. இப்போ ஃபேரி, ஆமாம்மா நானும் கேட்கணும்னு நினச்சேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அதுவா உட்கார இடத்துல ஆணி குத்திருச்சு. எது 3 பேர்த்துக்குமா? ஆமாம், அதே போல் 3 பேர்த்துக்கு ஒரே மாதிரி ஆணி குத்தும். அதில் இப்போ உங்ககிட்ட சொல்லணுமா விலைக்கு? சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு லில்லி சொல்லுவா. இப்போ ஃபேரி தான், ஓ ஆணி குத்திருச்சா, என்ன ஆணி கொஞ்சம் பெருசாக இருக்குமா இல்லை சைஸ் சின்னதாக இருக்குமான்னு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஃபேரி கேட்பான். இப்போ ஜிமி தான் ஃபேரி பார்த்து முறைப்பான், ஒழுங்காக போயிருங்கடி, கடுப்பேத்தாதீங்க அப்படின்னுவா. இந்த பக்கம் லில்லி தான், என்ன ஆணி எங்கே குத்துச்சு அழுங்க? அது வச்சலாம், உனக்கு நான் ரூமுக்கு வா தெளிவாக சொல்கிறேன். நீ இங்கேயே சொல்லு, ரூமுக்கு வாடி, உனக்கு தெளிவாக சொல்கிறேன், அப்புறம் நாளைக்கு அவங்க மாதிரி நீ இருப்ப. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவாள். இப்போ இந்த பக்கம் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான், என்ன மச்சான் நீங்களாம் என்ஜாய் பண்ணுறப்ப நாங்களும் உங்கள் கூட தான் இருக்கோம், ஏன் நாங்களும் என்ஜாய் பண்ணால் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஃபேரி சொல்லுவாள், பண்ணு யாரும் உன்னை தடுத்தா, உன் ஸ்டோரி, நீ ஆத்தரு, நீ என்ன பண்ணாலும் இங்கே யார் என்ன கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஜிமின் சொல்லுவான். இப்போ ஃபேரி லில்லி தான் ஏன்னு சிரிப்பாங்க. சிரிக்காதீங்கடி, எங்களை இப்படிலாம் பாடாப்படுத்துறீங்களே, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பாருடி. ஏன் என்ன பண்ணுவேன், ஜாலியாக தான் இருக்கீங்க, நல்லா தானே என்ஜாய் பண்ணுறீங்க, பண்ணுங்க, அப்புறம் என்னவா, அதை விதவிதமாக என்ஜாய் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவா. இந்த பக்கம் ஜிமின் டயாங் பேக்கன், அதெல்லாம் விதவிதமாக தான் பண்ணுறோம், ஆனால் என்ன முடிய மாட்டேங்குது, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவா. இப்போ ஃபேரி, கரெக்டாக சொன்னடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ பார்த்தா கரெக்டாக வந்துட்டு ஸோ அங்கே வந்து கார் நிற்கும், இந்த பக்கம் 3 பேர்த்தோட ஐஸுமே அப்படியே லைட்டாக வைல்ட் ஆகும். இப்போ அந்த பக்கம் ஜங்குக் அப்படியே அவ்வளோ அழகாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு இறங்குவான். அதே மாதிரி சுகா காய் இவங்களும் இறங்குவாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுறீங்க, அதை சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லே. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜங்குக்கு வந்துட்டு டக்குன்னு ஜிமின் அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறான். இங்கே என்ன சில பண்ணுற, பா நம்ம ரூமுக்கு போகலாம், நமக்கு ஒர்க் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஜிமினை தூக்கிட்டு போவான். அந்த பக்கம் ஜிமினே ஷாக்காக தான் பார்ப்பான். அதே மாதிரி சுகம் என்ன பண்ணுவான்னா, டயாங்கை தூக்கிட்டு போயிடுவான், வாச்சலாம் நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி காய் வந்துட்டு பேக்கரை தூக்கிட்டு போயிடுவான், வட அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஃபேரி லில்லி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ லில்லி தான், அடி இங்கே என்னடி நடக்குது, அவனுங்க பாட்டு வந்தானுங்க, அவங்கவுங்க ஆளை பிக்கப் பண்ணிட்டு போகிறானுங்க, அதாண்டி எனக்கும் தெரியல, சரிவா நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி என்ன பண்ணுவான், லில்லியை தூக்கிக்குவா. நீ என்னடி பண்ணுற, நம்ம வேலையை பார்க்க போகலாம், எதுக்கு, அதான் நான் சொன்னேன்ல, அவங்கெல்லாம் நடக்க முடியாமல் இருக்காங்களா, நாளைக்கு நீ பண்ணணும்ல, எதுக்கு, வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி ஃபேரி என்ன பண்ணுவான், லில்லி தூக்கிட்டு அப்படியே போயிடுவா. இப்படி தான்டா ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இப்போ 1 வீக் அப்புறம் இந்த பக்கம் ஜிமின் டயாங் பேக்கான் ஃபேரி லில்லி எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ காலேஜுக்கு கிளம்பியிருப்பாங்க. கிளம்பி போயிட்டு இப்படியே வந்துட்டு அவங்க காலேஜுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் வாக்கில் இந்த பக்கம் ஜங்குக்கு தான் கால் வரும். இந்த பக்கம் ஜங்குக்கோட ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி அப்படியே வைல்டாக நிற்கும். இந்த பக்கம் சுகா காய் இவங்களும் வந்து நிற்பாங்க. என்ன ஜங்குக் என்னாச்சு, டேய் அவனுங்க திருந்தவே மாட்டானுங்களாடா, ஏன்டா நம்மளை இப்படி டார்ச்சர் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ சுகாதான், என்னடா சொல்கிற, என்னாச்சு, டேய் அந்த லூசு, அந்த ஃப்ராடுங்க அந்த
ப்ரொஃபஸர் மாட்டே உடச்சிட்டானுங்களாம். வா கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா அவங்கள சுகாவையும் காயை கூட்டிகிட்டு அப்படியே காருக்கு போவாங்க. இந்த பக்கம் சுகா இவனுங்க திருந்த மாட்டானுங்கடா, எவ்வளோ பனிஷ் பண்ணாலும் திருந்த மாட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கார் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே காலேஜுக்கு தான் போவாங்க. அங்கே பார்த்தா காலேஜு செம அலப்பறை கொடுத்துட்ருக்குங்க. இதுங்க இந்த பக்கம் ஃபேரி லில்லி, அந்த பக்கம் பேக்கான், டயாங், ஜிமின் எல்லாமே சரி. அந்த ப்ரொஃபஸர் கிடச்சிக்கிறான், அவனை பிடிச்சி போட்டு அவ்வளோ அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கரெக்டாக அந்த போலீஸ் ஜீப் வந்துட்டு காலேஜுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுது. இப்போ அப்படியே எல்லோரும் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பக்கம் அங்கே சுகா, ஜங்கு, காய் 3 பேரும் அப்படியே வெளியே அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இறங்கி அப்படியே நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின், டயாங், அப்புறம் பேக்கான், ஃபேரி லில்லி. அப்புறம் என்ன ஒரே ஓட்டம்தான். ஃப்ராடுங்களா, நீங்கள் திருந்த மாட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க துரத்துறானுங்க, இவனுங்க ஓடுறானுங்க. ஓகேடா, நான் இந்த ஃப்ராட் ஒய்ஃப் ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ஃபைனல் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃப்ராட் ஒய்ஃபை மிஸ் பண்ணுறவங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா, ஒரு ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுவே ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சா என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே எனக்கு ஸ்டோரி வரலை. ஓகேவா, ஓகே, டாட்டா, பாய் பாய். சின்ன சின்ன செல்ல குறும்பும் சீனி சிரிப்பும் என்னை சீரழிக்குதே. விறுவிறுவென வளரும் பழம் எந்த விரதங்களை வெல்லுதே. உன்னை கரம் பற்றி இழுத்து வளையுடைத்து அதில் சொல்லிடச் சொல்லுதே. வெட்கம் மீறு பக்கம் மீசை முளைத்து என்னை குத்தி குத்தியே கொல்லுதே. காதல் என்ற நீதி வழி கைய வீசி வந்த பின்னும் கால் கடுக்க காத்திருக்கேன். எதனாலே பிப்ரவரி மாதத்துக்கு நாடோடு கூடி வர ஆண்டு நாள் காத்திருக்கும். அது போல நெஞ்சாங்கூட்டில் 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 நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய்.